வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்னைக்கு இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம Volkswagen Virtusஓட GT லைன் டாப் மோஸ்ட் வேரியன்ட் தாங்க ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இதுதான் நம்ம Volkswagen கார் ரிவ்யூ பண்றதோட ஃபர்ஸ்ட் வீடியோங்க. எக்ஸ்டீரியர்ல இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் லுக்கில் தான் அனுப்புங்க. நம்ம எப்போயும் ஆரம்பிக்கிறோமா நம்ம ஹெட்லைட்ஸ் தான் இருப்போங்க. ஹெட்லைட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியில் வந்து நமக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இண்டிகேட்டருமே அதில் ஒர்க் ஆகும். அப்புறம் ஒரு எல் ஷேப்பில் ஒரு டிஆர்எல்மே கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் பக்கத்துலன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதில் ஜிடி பேட்சிங் வந்துடுதுங்க. அப்புறம் Volkswagen ஓட பேட்சிங்குமே கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து ஒரு ஹாலோஜன் ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அண்ட் இப்போ நம்ம எடுத்துருக்க ஜிடி வேரியன்ட்னா ஒரு சில இதுவுமே நமக்கு வந்து அந்த அலாய் வீல்ஸோட டிசைன்லாம் மாறும். இப்போ வாங்க நம்ம அப்படியே சைடு லுக்கில் போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் சைடு லுக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வீல்ஸ் வந்து அனுப்புங்க. வீல்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 16 inches அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவியம் பார்த்திங்கன்னா நமக்கு பாடி கலரில் தான் வருது. அதில் ஒரு இண்டிகேஷனுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து நமக்கு வெண்டர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஜிடி பேட்சிங் வந்துடுதுங்க. ஒரு டோர் ஹேண்டில்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து குரோமில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டோர் ஹேண்டில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அந்த சரௌண்டிங் குரோம் கொடுத்துருக்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் அந்த வந்து விண்டோ கார்னிஷ்மே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரூஃபில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் சன் ரூஃப் as well as நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் ஆண்டனாவுமே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படி நம்ம ரியர் லுக்குன்னு வந்துட்டிங்கன்னா நமக்கு ரியர் லுக்கு நமக்கு டெய்ல் லைட் பார்த்துட்டு இந்த வண்டியில் டெய்ல் லைட் செம்மையாக இருக்குங்க. அதுவும் நமக்கு அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் அந்த வண்டியில் கொடுக்குங்க. கீழே நமக்கு ஒரு விவர்டஸ் பேட்சிங் வந்துடுதுங்க. அப்புறம் ஜிடி பேட்சிங் வந்துடுது. அப்புறம் Volkswagen பேட்சிங் வந்துடுதுங்க. அப்புறம் கீழே ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸ்மே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே ஒரு ஸ்பாய்லருமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் விண்ட்ஷீல்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டீஃபாகர் வந்துடுதுங்க. இந்த வண்டிக்கு வந்து நம்மளுக்கு இது வைப்பர் தேவைப்படாது. இட்ஸ் அண்ட் செடான். ஸோ நமக்கு வந்து இது வராது. வேர்டஸோட இன்டீரியரில் இருக்குங்க. நம்ம ஸ்டேரிங் வீல்லேருந்து அனுப்புவோங்க. ஸ்டேரிங் வீல்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன். அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற சுவிச்சஸ் எல்லாமே வந்துடுதுங்க. அப்புறம் நமக்கு அந்த டிஎஃப்டி கண்ட்ரோல் பண்ணுற சுவிச்சஸ்மே வந்துடுதுங்க. நமக்கு Volkswagen பேட்சிங்குமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஎஃப்டின்னு பார்த்துட்டிங்கன்னா டிஜிட்டலில் தாங்க கொடுத்துருக்காங்க. பார்க்க செம்மையாக இருக்கும். அதில் ஃபீச்சர்ஸ் அதிகப்பட்ட நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஃபர்டைன்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாலுமே நல்லா இருக்கேன். அந்த Volkswagenஓட அந்த கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ்மே இந்த வண்டியில் வந்துடுது. கீழே ஒரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டை பொறுத்த வரையும் இது வந்து நமக்கு அந்த ஏர் கேர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது தான் வருது. நமக்கு டச் பேஸ்டு தான். நமக்கு இது நல்லா தான் இருக்குது. பட் ஒரு சில நேரத்தில் நமக்கு டிரைவிங்கில் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னால நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கியர் ஒன்று லெவல் இருக்குது. அப்புறம் நமக்கு இந்த வண்டியில் வயர்லெஸ் சார்ஜர் அப்புறம் வந்து நமக்கு 12 volt எதுவுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் புஷ் ஸ்டார்ட் பட்டனுமே இந்த கியர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த வண்டியில் வந்து டாப் வேரியண்ட்டில் டாப் லைன் அண்ட் ஜிடி லைனில் மட்டுமே நமக்கு வந்து வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடுதுங்க. நமக்கு நான் இன்ஜின் ஐடல் ஸ்டார்ட் படி எதுவுமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நமக்கு ஒரு 12 volt எதுவுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட் பிரேக் வந்துடுதுங்க. அப்புறம் நமக்கு இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்மே கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து டிரைவருக்கு சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து வைப்பர் கண்ட்ரோல் வந்து இதை ஜெர்மன் கார்ஸில் பொறுத்தவரையும் நமக்கு இந்த ஹெட்லைட் கண்ட்ரோல் வந்து நமக்கு அந்த ரைட் சைடெலாம் கொடுத்துருவாங்க. நம்ம ரைட் சைடில் நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரைட் சைடில் வந்து நமக்கு வைப்பருக்குரிய கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டருக்குரிய கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ரூஃப்னு பார்ப்போங்க. ரூஃப்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 சன்லைடர்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் ஒரு ஃப்ரேம்லெஸ் IRVM கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து 2 கேபினெட்ஸ் வந்துடுது. அதில் நமக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஓப்பன் சுவிச்சஸ்மே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு குட்டி எலக்ட்ரிக் சன்ரூஃப் நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இன்டீரியர் வியூ செம்மையாக இருக்குங்க. Volkswagen Virtusல நமக்கு இன்டீரியர் டாப் நாச்சாக இருக்கும். ஏன்னா ஜெர்மனை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும் அவங்களோட பில்டு குவாலிட்டி. நமக்கு ஆல்ஃபோ பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் OEM அண்ட் கண்ட்ரோலுமே அதிலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே ரியருக்கு வருவோங்க. ரியரில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் வேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு 3 பேருக்குமே நம்ம வந்து ஹெட் ரெஸ்ட்மே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்மே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் சூப்பருங்க. இது செடான்னால உங்களுக்கே தெரியும் இதோட லெக் ஸ்பேஸ் அண்ட் ஹெட்ரூம்லாம் செம்மையாக. ஹெட்ரூம் வந்து ஓரளவு தான் இருக்கும். பட் நமக்கு அந்த தை சப்போர்ட் தான் செம்மையாக இருக்குங்க இந்த வண்டியில். நமக்கு பின்னாடியுமே ஒரு இன்டீரியர் 2 கேபின் லைட்ஸ் எல்இடி கேபின் லைட்ஸுமே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க டாப் நாட்சாக இருக்குங்க. நமக்கு இங்கே 2 ஏசியுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வண்டியோட இன்டீரியர்
ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறேன். அண்ட் இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது Volkswagen Virtus பார்க்குறாங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து மறக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. டிரைவ் சேஃப் பீ.